வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மங்கவதார் அறக்கட்டளை வழங்கும் 365 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கியம் மற்றும் நலத்திட்டம். பிப்ரவரி 2026. இன்று நாள் 39 தேதி 9/2/2026 திங்கட்கிழமை. நேரம் மாலை 9 மணி. நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிராம்சுகளை அசண்டர் மாஸ்டர் ஸ்ரீ ஸ்ரீ மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்ம ரிஷி பிதாமகா டாக்டர் பத்திரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை அனைத்து ஆசிரியருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய பிரணாம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இன்று முதல் நிகழ்ச்சியாக ஆன்மீகம் ஞானம் பகிர்தலில் இன்றைய தலைப்பில் பேச வேண்டிய மாஸ்டர் திருமதி லதா சந்திரசேகர் மேடம் தவிர்க்க முடியாத காலங்களால் வர முடியவில்லை. ஆதலால் அந்த பதஞ்சலி யோக சூத்ரா பார்ட் 2 பகுதி 2 வேறொரு நாளில் எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு நான் இன்று ஒரு சில கருத்துக்களை ஆன்மீக ஞானத்தில் உங்களிடம் பகிர உள்ளேன். இன்று மேலும் இரண்டாவது நிகழ்ச்சியாக 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி மேற்கொள்ளப்படும். அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்த 20 நிமிடங்கள் அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன். மாஸ்டர்ஸ், இன்று முதல் நிகழ்ச்சியாக நமது இந்த ஆன்மீக ஞானம் பகிர்தலில் ஒரு சிறப்பு உரையாக இன்று நான் உங்களிடம் உரையாட உள்ளேன். ஒரு அறிமுக உரை என்னை பற்றி கூறிக்கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், என் பெயர் பழனியப்பன். நான் புதுச்சேரியை சேர்ந்தவன். நான் ஒரு முன்னாள் தலைமை பொறியாளர், புதுச்சேரி அரசு, ஓய்வு பெற்றுள்ளேன். நான் கடந்த 2008 நமது பிரம்ம ரிஷி பிதாமகா டாக்டர் பத்திரிஜி ஐயா அவர்களின் ஒரு நேர்காணலில் அவருடன் தொடர்பு ஏற்பட்டு, மேலும் பெங்களூர் இன்டர்நேஷனல் பிரமிட் வேலைக்கு விசிட் செய்து அவர்களிடம் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி மேற்கொள்வதற்கும் தியானத்தை மேற்கொள்வதற்கும் ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டேன். கடந்த 1 வருடங்கள் 15 மாதங்களாக நமது மகவதார் அறக்கட்டளையில் தொடர்பு ஏற்பட்டு இங்கிலீஷ் ஜூம் கிளாஸ் அட்டன் செய்து, மேலும் அதில் நான் பல பயிற்சிகளை பெற்று தியான பயிற்சி மேற்கொண்டு வருகிறேன். கடந்த 10 மாதங்களாக நான் தமிழ் நிகழ்ச்சிகளை தியான பயிற்சிகள் நடத்துவது ப்ளஸ் ஆன்மீக ஞான பகிர்தலை கண்டக்ட் செய்வது என்று நிகழ்ச்சிகளை திறம்பட செய்து வருகிறேன். இப்பொழுது நான் உங்களிடம் இன்றைய தியானம் பற்றிய ஒரு சில கருத்துக்களை கூற விழைகிறேன். அதாவது டார்கம் ஸ்ராடன் அவர் குறிப்பிடும் ஒரு தியானத்தை மேம்படுத்த 7 வகையான வழிமுறைகள் கூறியுள்ளார். அதை பற்றி நான் விவரமாக கூற உள்ளேன். அந்த டார்கம் ஸ்ராடன் இவர் மினோரில் பிறந்தார். குழந்தை பருவத்திலிருந்தே அவர் தனது அன்பான தந்தையின் வழிகாட்டுதலின் கீழ் வயதிற்கு அப்பாற்பட்ட ஞானம் போதனைகளில் பயிற்சி பெற்றார். அவர் தனது தேடலையும் பயிற்சியையும் தொடர்ந்து மேற்கொண்டார். மேலும் பண்டைய ஞான போதனைகள் எவ்வாறு மனிதனின் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ளும் தேடலில் உதவுகிறது என்பதை கண்டறிந்தார். அவர் தன்னுடைய முழு வாழ்க்கையையும் ஞானத்தின் ஒளியை தேடும் பணிக்கு அர்ப்பணித்தார். மேலும் டார்கம் ஸ்ராடன் அவர்கள் 1917 1977 வரை பிறந்து வாழ்ந்தவர்கள். மேலும் அவருடைய பேச்சு, எழுத்து, இசை மற்றும் தலைமைத்துவத்தின் வாயிலாக தனது கண்டுபிடிப்புகளையும் புரிதலையும் வெளிப்படுத்தினார். அவரது மரபு என்பது அவரின் உள் வளர்ச்சியின் வெளிப்பாடு. அவர் எழுதிய கல்வியால் பெருமாற்றம் பார்ட் 1 புக்கிலிருந்து சில பகுதிகள். கல்வியின் மிக முக்கியமான காரணிகளில் ஒன்று தியானம். ஆனால் இந்த காரணியை நமது கல்வி முறையில் கொண்டு வராதது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. கல்வியின் குறிக்கோள்களில் ஒன்று மனிதனின் முழு இயல்பிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி
அவனை ஒரு ஆசானாக உயர்த்துவதே ஆகும். மனித இயல்பியல் அழகு, நற்குணம் மற்றும் நீதியை பற்றிய ஒரு நிலையான மாற்றம் ஏற்படாத வரை ஒருவன் கற்றுக்கொள்ளும் அனைத்தும் இறுதியில் அவனுக்கு துக்கத்தையும் சோதனையையும் தரும். தியானம் என்பது அனைவரின் நலனுக்காக சிந்திக்கும் விஞ்ஞானம் என வரையறுக்கிறோம். இது ஒரு பரந்த வரையறை, ஆனால் இது சரியானது. நாம் எதை நினைக்கிறோமோ அது முழுமையுடன் தொடர்புடையதாக இல்லாவிட்டால், நமது எண்ணங்களின் போது முழுமையும் கவனத்தில் கொள்ளப்படால், நமது சிந்தனை அனைவரின் நலனுடனும் தொடர்புடையதாக இல்லாவிட்டால் நமது சிந்தனை பாரபட்சமானது, மேலும் அதற்கு எதிர்காலம் இல்லை. அது மனித குலத்தின் மனத்தளத்தில் முரண்பட்ட காரணியாகும். அத்தகைய சிந்தனை தனித்துவமானது மற்றும் சுயநலமானது. சரியான தியானம் என்பது ஒளி பொருந்திய மற்றும் சுயத்தை பற்றி சிந்திப்பதாகும். தியானம் 2 நிலைகளை கொண்டுள்ளது: ஆளுமை நிலைதானம் மற்றும் ஆன்மா நிலைதானம். இந்த 2 நிலைகளுக்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. ஆளுமை கண்ணோட்டங்கள் மற்றும் சுய ஆர்வங்களின் அடிப்படையில் செய்யப்படும் தியானம் வெறும் சிந்தனையே. ஆன்மாவின் கண்ணோட்டத்திலும் ஆர்வத்திலும் நிகழ்த்தப்படும் சிந்தனையே ஆண்மை நிலை தியானமாகும். ஆளுமை நிலை சிந்தனை உடல், உணர்ச்சி மற்றும் மன உடல்களின் ஆர்வத்தை பாதுகாக்கிறது. அவ்வகை சிந்தனை என்பது பிரிவினை மற்றும் இறுதி இலக்கு இல்லாததாகும். ஆண்மை நிலை தியானம் செய்வது அனைவரின் நலனையும் மனதில் வைக்கிறது. இது அழகு, நல்லது, நீதி, மகிழ்ச்சி, சுதந்திரம், முயற்சி மற்றும் தியாகம், சேவை ஆகியவற்றை நோக்கி செல்கிறது. இது ஒரு உலகளாவிய இலக்கை கொண்டுள்ளது, அதாவது மனித குலத்தை ஒரு இனமாக அல்லது ஒரு புதிய இனமாக அல்லது புதிதாக பிறந்த இனமாக அதில் முன்னேற்றத்திற்கு இட்டு செல்லும் பணி புரிகிறது. தியானம் அல்லது ஆன்மா சிந்தனையில் ஆளுமை ஆர்வம் நிராகரிக்கப்படுவதில்லை, ஆனால் அதை முழுமை தத்துவத்துடன் இணைத்து கொண்டு செல்லப்படுகிறது. தியானத்தை மேம்படுத்த 7 வகையான வழிமுறைகள் உள்ளது. அவை: நம்பர் 1, தியானத்தை மேம்படுத்துவதற்கான முதல் வழிமுறை தியானத்தை ஒழுங்குமுறைப்படுத்துவது. அதை பற்றி பார்ப்போம். தியானத்தை ஒழுங்குமுறைப்படுத்துவது என்றால், பலர் முயல் தியானம் செய்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து தியானம் செய்வதில்லை. ஒரு நாள் தியானம் செய்கிறார்கள், அடுத்த 3 நாட்கள் தியானிக்க மாட்டார்கள், மீண்டும் தொடர்கிறார்கள், மீண்டும் தியானத்தை விட்டு விடுவார்கள். ஒழுங்குமுறையான தொடர் தியானம் புரிந்தால் அது நம் உணர்வு நிலையை விரிவடைய செய்கின்றது. தியானம் நம் மனதில் இருக்கின்ற கட்டுப்படுத்தும் காரணிகளை அகற்றுகிறது. ஒழுங்குமுறையான தொடர் தியானம் செய்யாவிட்டால் அதனை நீக்க இயலாது. ஒருவேளை நாம் அந்த கட்டுப்படுத்தும் காரணிகளை நீக்கிவிட்டு தியானத்தை விட்டுவிட்டால் அவைகள் பல மடங்கு அதிக வேகத்துடன் நம் மனதில் புகுந்து உணர்வு நிலை விரிவடைதலை தடுக்கும். அந்த காரணிகளுக்குள் சில மாயை, ஆடம்பரம், வழக்கங்கள் ஆகியவைகள் அடங்கும். ஒழுங்குமுறை தொடர் தியானம் இவ்வகையான கட்டுப்படுத்தும் காரணிகளை அகற்றுகிறது. தியானத்தில் அழகான யோசனைகள் மற்றும் காட்சிகள் தெரிகிறது. நாம் தொடர்ச்சியாக செய்யாவிடல் அது மறைந்து விடுகிறது. தியானத்தை வழக்கமாக செய்யும் போது அனைத்து நாடுகளின் வாழ்விலும் நல்லிணக்கத்தை கொண்டு வரும் யோசனைகள் நாம் வளர்க்கிறோம். வழக்கமான தியானம் நமக்கு நிகழும் மிக உயர்ந்த தரிசனங்கள், பதிவுகள் மற்றும் உத்வேகங்களை உயிரோடு வைத்திருக்கிறது. தொடர் தியானம் நமக்கும் உயர் சக்திகளுக்கும் இடையில் அகநிலை தொடர்புகளை உருவாக்குகிறது. வழக்கமான தொடர் தியானத்தின் மூலம் நாம் நமது மனதை செம்மைப்படுத்துகிறோம் மற்றும் படைப்பு சக்திகள் இருக்கும் உயர் மட்டங்களில் படிப்படியாக செயல்படுகிறோம். படைப்பு சக்திகள் நல்லிணக்கத்திற்கு ஈர்க்கப்படுகின்றன. அவை அதிக உத்வேகம் கொண்டு வரும். வழக்கமான தொடர் தியானத்தால் நாம் நமது சக்தி மையங்களுக்கு அதிக ஊட்டமளித்து அவற்றின் மைய நெருப்பை தூண்டுகிறோம். நாம் சக்தி மையங்களுக்குள்ளும் இடையேயும் ஒத்திசைவை உருவாக்குகிறோம். உணர்வு திறன் மையங்கள் அதிக ஆற்றலை பெறுகின்றன. நாம் சேவை செய்யும் ஆற்றலின் மூலம் நமது ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்துக் கொள்கிறோம். இதன் மூலம் அதிக தியாக சேவைக்கு நம்மளை தயார்படுத்திக் கொள்கிறோம். முறையான வழக்கமான தொடர் தியானத்தால் நாம் நம்மை சுற்றி ஒரு காந்த மற்றும் பாதுகாப்பு கவசத்தை உண்டாக்குகிறோம். நமது காந்த ஒளி ஆரா சிறந்த மகான்களை
நம்மளிடம் பக்கம் ஈர்க்கிறது. அவர்களிடமிருந்து மேலும் கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக, தியானத்தை மேம்படுத்துவதற்கான இரண்டாவது வழிமுறை நமது சிந்தனை மற்றும் இருப்பு நிலைகளை மாற்றுவது மற்றும் உயர்த்துவது. அதாவது, நடைமுறையில் இருப்பு நிலையில் மேன்மை அடையாமல் ஒருவரால் தன்னுடைய சிந்தனை நிலையை மாற்றத்தையோ அல்லது உயர்வையோ கொண்டு வர முடியாது. தியானம் ஆன்மாவின் கண்ணோட்டத்திலிருந்து செய்ய வேண்டுமே தவிர பௌதீக கண்ணோட்டத்திலிருந்து அல்ல. பௌதீக கண்ணோட்டத்தில் தியானத்தில் எழும் எண்ணமானது ஒரு இயந்திரத்தை எப்படி பயன்படுத்தினால் அதிலிருந்து அதிக பணமோ அதிக இன்பமோ அல்லது அதிக பொருளோ சம்பாதிக்க முடியும் என்பதாக இருக்கும். இதுவே ஆன்மீக கண்ணோட்டத்தில் தியானத்தில் எழும் எண்ணமானது ஒரு இயந்திரத்தை எப்படி பயன்படுத்தினால் அதிலிருந்து அதிக மனித நேய சேவை, அதிக மனித நேய தேவை அல்லது மனித நேய சங்கடங்களுக்கு விடை அறிய முடியும் என வலியுறுத்தும். ஆகையால் பௌதிக சிந்தனை என்பது தன்னை பற்றிய சிந்தனையாகும். ஆன்மாவின் சிந்தனை என்பது பிற நன்மையை பற்றியதாகும். பௌதிக ஆளுமை மற்றவர்களை வெளிப்படுத்தும் போது தன்னை மறைக்க முயற்சிக்கிறது. ஆன்மா மற்றவர்களை பாதுகாக்க முயற்சிக்கிறது மற்றும் அவர்களின் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வளமாகவும் மாற்றுகிறது. மனிதன் தன்னுடைய உடல், உணர்ச்சிகள், பாலினம், பணம் மற்றும் உணவு ஆகியவற்றில் சிக்கிக் கொண்டிருக்கிறார். தியானத்தின் மூலம் ஒருவர் தன்னுடைய உணர்வு நிலையை உயர்த்தி கொள்ள முடியும். இந்த மாற்றம் எதிர்கால சிந்தனை மற்றும் மனித வாழ்க்கையின் நோக்கம் பற்றி யோசித்தல், திட்டமிடல் மற்றும் சிந்தனை மூலமும் மனிதன் உயர் மட்டங்களில் தியானம் செய்ய முயற்சிப்பதன் மூலமும் நடைபெறும். நாம் நம் உடல் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தியானிக்கும் போது மாய தோற்றம் அல்லது பரவலான மனநிலையில் இருக்க வேண்டாம். தெளிவாக நமது மூட நம்பிக்கை மாயைகளுடன் சிக்காமல் சுயநல சிந்தனை இல்லாமல் நமக்கு வரும் சிந்தனைகளை குறித்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, தியானத்தை மேம்படுத்த மூன்றாவது வழிமுறை தியானத்தினால் ஏற்படும் அக ஒளியை ஒருங்கிணைத்தல் மற்றும் தியானத்தினால் கிடைக்கும் அழகு, அன்பு மற்றும் சக்தியை உணர்தல். எப்போது நாம் தியானத்தில் அழகை உணர்கிறோமோ அப்போது அந்த அழகை பௌதீக வாழ்க்கையில் வெளிப்படுத்த முயற்சிக்க வேண்டும். அந்த அழகை ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கும் மற்றும் உறவுகளிலும் பயன்படுத்த வேண்டும். நமது அனைத்து வெளிப்பாடுகளிலும் தெளிவிருக்க வேண்டும். தியானத்தை மேம்படுத்த நமது வெளிப்பாடுகளில் தெளிவும் எளிமையும் தூய்மையும் இருக்க வேண்டும். மனதில் குழப்பம் இருந்தால் தெளிவாக வெளிப்படுத்தவோ அல்லது உறவுகளில் சரியான முறையை கையாளவோ முடியாது. நாம் உண்மையான சுயத்தில் இருந்தால் நாம் எளிமையாகவும் தூய்மையாகவும் இருப்போம். நாம் மாயையிலோ குழப்பங்களிலோ உணர்ச்சிகளிலோ ஆழ்ந்தோ இல்லை. நாம் சுதந்திரமாக இருக்கிறோம். நாம் எப்போது தியானத்தில் கிடைக்கும் எண்ணங்களை மற்றும் சக்தியை ஒருங்கிணைக்கிறோமோ அப்போது நாம் நம்பிக்கைக்குரியவராகிறோம். மக்கள் நம்மை நம்புவார்கள். நாம் புறம் பேசுவதோ வதந்திகள் பேசுவதோ கிடையாது. ஆன்மீகத்தில் ஏற்படும் முன்னேற்றம் நமக்கு பகுத்தறியும் தன்மை அளிக்கிறது. நமது ஆர்வத்தை பௌதிக வாழ்க்கையிலிருந்து ஆன்மீக வாழ்க்கை, ஆன்மீக நோக்கம் மற்றும் ஆன்மீக திட்டம் குறித்து மாற்றிவிடும். நான்காவதாக, தியானத்தை மேம்படுத்த ஆழ்நிலை தியானத்தில் கிடைக்கும் கருத்துக்களை பகிர வேண்டும். அதாவது டீப் மெடிடேஷன். உணர்ச்சி பூர்வமாக கருத்துக்களை பகிரும்போது நம்முடைய உயர் கருத்துக்களை பெரும் களத்தை விரிவடைய செய்கிறது. யார் கொடுக்கிறாரோ அவரே கிடைக்கப் பெறுகிறார். நாம் கொடுத்து கொண்டும் வளர்கிறோம். தியானத்திற்கு பின் உணர்ச்சி பூர்வமாக கருத்துக்களை, அமைதியை மற்றும் இன்பத்தை அனைத்து மக்களுக்கும், தேசங்களுக்கும், மக்கள் தலைவர்களுக்கும் வெளிப்படுத்தலாம். அவர்களின் செயல்பாட்டை நிபந்தனைகளோடு பார்க்க தேவையில்லை. எப்போது நாம் உயர் மூலங்களிலிருந்து பெற்றதை மனித நேயத்துக்காக கொடுக்கிறோமோ அப்போது நாம் சமநிலையில் உள்ளோம். முதலில் எளிமையாக இருக்க வேண்டும், பின்னர் நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். பின்னர் நம் தியானத்தில் கிடைக்கும் ஆசீர்வாதங்களை நாம் விநியோகஸ்தர் ஆகிறோம். சிறந்த யோசனைகளை ஒளிபரப்புவதன் மூலம் நமது சக்தியை அதிகப்படுத்துகிறோம். நாம் மனித நேயத்துக்கு உதவ நினைப்பவர்களுக்கு உத்வேகம் அளிக்கிறோம். இதன் மூலம் நாம் ஆன்ம அளவில் அடுத்தவர்களுக்கு உதவுகிறோம்.
ஆகையால் நாம் எப்போது அடுத்தவர்களை அன்போடு கவனிக்கிறோமோ அப்போது நமக்குள் பேரொளி கிடைக்கிறது. நாம் அதை கருத்தில் கொண்டு நாம் நமது கருத்துக்களையோ திட்டங்களையோ அடுத்தவர்கள் மீது திணிக்கக்கூடாது. உதாரணமாக, நாம் அடுத்தவர்களுக்காக திட்டம் அல்லது முடிவுகள் எடுக்கக்கூடாது. ஆனால் நாம் அவர்களுக்கு சிறந்த யோசனைகளாக நன்மை, தர்மம், எளிமை, அமைதி, சந்தோஷம் ஆகியவைகளை அனுப்பி அவர்களை சுதந்திரமாக அவரவர் ஆன்மீக பாதையில் அவர்களுடைய சொந்த வேகத்தை செல்ல அனுமதிக்க வேண்டும். இதுதான் 4வது கருத்து, நமது டீப் மெடிடேஷனால கிடைக்கிறதுங்க. 5, தியானத்தை மேம்படுத்த 5வது வழிமுறை உயர் உலகங்களை தொடர்பு கொள்ளுதல். நாம் உயர் உலகங்களுக்கு ஊடுருவி செல்ல நமது தியானத்தின் சக்தி அதிகரிக்கிறது. உண்மையில் தியானம் புரிவது உயர் உலகங்களுக்கு சென்று அங்கே விழிப்புணர்வுடன் இருப்பதாகும். மனதளம், உள்ளுணர்வு தளம் அல்லது அதைவிட உயர்தளங்களே உயர் உலகங்களாகும். வெற்றிகரமான தியானம் என்பது உயர்தளங்களில் இருப்பதாகும். ஆகையால் தியானத்தின் மூலமாக நாம் பேரொளி உணர்கிறோம். அதனால் ஏற்படும் புரிதல்கள் ஒரே ஒரு சுயம்தான் இருக்கிறது. மனித நேயம் ஒரு பெரிய குடும்பமாகும். நாம் அழிவில்லாத ஆன்மாக்கள். இந்த உண்மைகளை உணர நாம் தியானத்தின் சக்தி அதிகரித்து நாம் உயர் உலகங்களின் மர்மங்களை அறிகிறோம். இதனால் நாம் மனதின் மர்மங்களிலிருந்து மற்றும் சுய ஆளுமை பிரச்சனைகளிலிருந்து வெளிவருகிறோம். பழிவாங்குதலை விட மன்னிப்பே சிறந்தது என்ற ஆழ்நிலை தாரத்தில் உணர்கிறோம். ஒற்றுமையே இந்த பிரபஞ்சத்தின் ஆதாரம் மற்றும் பிரிவினை என்பது உளவியல் நோய் என்பதை கண்டுகொள்கிறோம். சுயநலத்திற்காக அடுத்தவர்களை பயன்படுத்துவதை விட தியாகம் சிறந்து என்பதை புரிந்து கொள்கிறோம். தியானத்தினால் நாம் உயர் உலகவாசிகளுடன் மற்றும் நம் வழிகாட்டுகளுடன் தொடர்பு கொள்கிறோம். அவர்களின் நெருக்கத்தில் நம்முடைய தியானம் மேலும் சக்தி பெறுகிறது. புதிய விஷயங்கள் நமக்கு மனதளவில் புரிகிறது மற்றும் புதிய காட்சிகளை நம் அகக்கண்ணால் காண்கிறோம். அதாவது தேர்ட் ஐயில நம்ம பார்க்கிறோம். மனித நேய வழிகாட்டிகள் நம்முடைய நடவடிக்கைகளை கவனிக்கிறார்கள். நாம் எப்போது இருட்டிலிருந்து விலகி ஒளியை நோக்கி செல்கிறோமோ அப்போது இன்பம் கொள்கிறோம். ஆகையால் நம் சங்கடங்களை விரைவில் அவர்கள் தீர்ப்பார்கள். பயம், பேராசை மற்றும் பொறாமையிலிருந்து வெளிவருகிறோம். ஆகையால் அதன் மூலியமாக நம்ம வெற்றிக்கொள்கிறோம், பொறுமையை கற்றுக்கொள்கிறோம், இவ்வாறாக மகிழ்ச்சி கொள்கிறோம். உலகங்களை தொடர்பு கொள்வது, இந்த மகிழ்ச்சி நம்மை சக்தி வடிவில் வந்தடைகிறது. இந்த மகிழ்ச்சியை நாம் உணர்வுகளில் நமக்கு மிகுந்த உற்சாகம் ஏற்படுகிறது. இதனால் நாம் இன்னும் அதிக முயற்சியோடு சேவையில் ஈடுபடுத்திக் கொள்கிறோம். 6வதாக, தியானத்தை மேம்படுத்த 6வது வழிமுறை அதிக படைப்பாற்றலை வளர்த்து கொண்டு அதை உலகளாவிய எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் பயன்படுத்த வேண்டும். படைப்பாற்றலை நம்ம வளர்த்துக்கணுங்க. இது நமக்கு மேலும் புதிய பரிமாணங்களை அளித்து அதில் நம்மால் ஊடுருவ முடிகிறது. இதனால் நாம் தியானத்தில் பெரிய மர்மங்களை அறிகிறோம். தியானத்தின் மூலம் நமக்கு திட்டங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் புரிகின்றது. ஒரு எண்ணம் என்பது சக்தி அலை. அதுவே மாற்றத்திற்கான காரணமாகி திட்டமாக மாறுகிறது. படைப்பாற்றல் பெருக பெருக நாம் ஒரு கதிரியக்க தன்மை கொண்ட மனிதனாகிறோம். தியானத்தின் மூலம் நாம் குணப்படுத்துதல், மேம்படுத்துதல் மற்றும் சுத்திகரிப்பு ஆற்றல்களை வெளிப்படுத்துகிறோம். இவ்வாறு நாம் சிறந்தவர்களின் சக ஊழியர்கள் ஆகிறோம். தியானம் நமக்கு சிறந்த தேர்ச்சி அளிக்கிறது. நாம் சுய தேர்ச்சி, செல்ஃப் மாஸ்டரி அளிக்கிறோம். இதை நமக்கு மற்றவர்கள் சொல்லித்தர முடியாது. தியானத்தின் மூலமாக மற்றும் சேவையின் மூலமாக சொந்த முயற்சியில் நாம் தேர்ச்சி அடைகிறோம். தேர்ச்சி அடைவதன் மூலம் நாம் ஒரு ஆசான் ஆகிறோம், மாஸ்டர் ஆகிறோம். தியானத்தில் நம்மை நாமே வெற்றி கொண்டு ஆசான் ஆகிறோம். நம்மை பிறர் வெற்றி கொள்ள முடியாது மற்றும் நம்மை சொந்த சுயநலத்திற்காக பயன்படுத்த முடியாது. 7வதாக, தியானத்தை மேம்படுத்துவது 7வது வழிமுறை தியானத்தில் அழகை உணர்ந்து நம் வாழ்க்கையை அந்த அழகை வெளிப்பாடாக மாற்ற வேண்டும். ஆழ்ந்த தியானத்தில் தான் நாம் வாழ்க்கையை அழகாக உணர்கிறோம். எவர் ஒருவர் அழகை உணர்ந்து அதோடு கலந்து வாழ்க்கையை அழகாக வாழ்கிறாரோ அவர் அழகோடு ஒன்றி விடுகிறார். இதை பெற்றவுடன் அவர் அரிதான அழகின் படைப்பின் மூலமாகிறார். அழகு அவருக்கு அவருடைய தியானத்தை அநேக பரிணாமங்களை கொண்ட புதுமை மிக்கதாக மாற்றுகிறது. சிறந்த ஒளி நமது அளவற்ற கண்களுக்கு தெரியும்.
தியானத்தின் மூலம் நாம் அனைத்து படைப்புகளின் மகத்துவத்தையும் உணர்ந்து மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து நெறிமுறையோடு செய்யும் நீண்ட நேர தியானம் நம் அகங்காரத்தை சிறகடிக்க செய்கிறது. மீண்டும் சொல்கிறேன், தொடர்ந்து நெறிமுறையோடு செய்யும் நீண்ட நேர தியானம் நம் அகங்காரத்தை சிதறடிக்க செய்கிறது. அகங்காரம் என்பது சுயத்தின் சேகரிப்பு. எண்ணங்கள், உணர்ச்சிகள் மற்றும் செயல்கள் இவை யாவும் தன்னை பற்றியதே. போலி சுயங்களின் சேகரிப்பு. சுயநல எண்ணங்கள், உணர்ச்சிகள் மற்றும் செயல்களின் செயற்கையால் இந்த அகங்காரம் தோன்றுகிறது. நமது மனத்தளத்தில் காணப்படும் மாயைகளாலும் நமது உணர்ச்சி இயல்பில் காணப்படும் கவர்ச்சிகளாலும் அகங்காரம் கட்டமைக்கப்படுகிறது. அகங்காரத்தை போக்க வேண்டியது அவசியமாகும். ஆனால் அதை அகற்றும் போது, அதாவது அகங்காரத்திற்கு பதிலாக சுயமானது வெளிப்பட வேண்டும் அல்லது அதை செயல்படுத்த வேண்டும். இது தியானத்தில் நடைபெறுகிறது. நம் அகங்காரத்துக்கு பதிலாக சுயமானது மனத்தளவில் ஆதிக்கம் செலுத்துகிறது. இதுவே மனித ஆன்மாவின் பிறப்பாகும். இந்த கட்டத்தில் மாயை மற்றும் கவர்ச்சி ஆகியவற்றால் இன்னும் சூழப்பட்டிருந்தாலும் சுயமானது இப்போது சுதந்திரமாக உள்ளது மற்றும் மனிதனின் மீதான கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்ள ஆயத்தமாக உள்ளது. இந்த அகங்காரம் என்பது பல பிறவிகளுக்கு தொடர்ந்து வலுவடைகிறது. ஒரு மனிதன் தியானம் செய்ய ஆரம்பித்து அதை நடைமுறைப்படுத்தும் போது அகங்காரம் அதை எதிர்க்கிறது. சில நேரங்களில் அகங்காரம் ஆனது மனித ஆன்மாவை வெற்றி கொள்கிறது. ஆனால் எப்போது மனிதன் ஆழ்ந்து சீராக தியானிக்கிறாரோ அப்போது அகங்காரமானது கரைந்து மறைந்து விடுகிறது. தியானம் ஒரு விதையிலிருந்து முளை வெளிவருவது போலாகும். எப்போது ஆன்மா ஓட்டை பிளந்து சிறு செடியாக வெளிவருகிறதோ அப்போது ஓடானது கீழே விழுந்துவிடும். மனித ஆன்மா வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அகங்காரம் கரைத்து உருவாக்கிறது. இவ்வாறாக அந்த டார்கம் ஸ்ராடன் அவர்கள் எழுதிய கல்வியால் பெருமாற்றம் பகுதி 1 அந்த புத்தகத்தில் தியானம் அல்லது ஆன்மா சிந்தனையில் தியானத்தை மேம்படுத்த 7 வகையான வழிமுறைகள் கூறப்பட்டுள்ளது. இதை நாம் இப்பொழுது பார்த்தோம் நண்பர்களே. அடுத்ததாக தியானத்தினால் விளையும் ஒரு சில நன்மைகளை கூற விழைகிறேன் நண்பர்களே. தியானத்தினால் மனம் எப்போதும் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நிலையில் இருக்கும். அதாவது தியானத்தினால் நமக்கு இன்னர் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் கிடைக்கும். தியானத்தினால் வீண் பழக்கங்கள் நம்மை விட்டு விலகும். தியானத்தினால் நமக்கு பேட் ஹாபிட்ஸ் குறைந்துவிடும், விலகிவிடும். தியானத்தினால் குணமடைதல் வேகமாக நிகழும். அதாவது நமக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தால் நாம் தியானத்தை மேற்கொண்டால் ஒரு நேச்சுரல் ஹீலிங் நமக்கு நடக்குங்க. தியானத்தினால் ஞாபக சக்தி அதிகரிக்கும். தியானத்தினால் நமக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஞாபக சக்தி அதிகரிக்கும் தியானத்தை தொடர்ந்து மேற்கொண்டால். தியானத்தினால் அனைத்து வேலைகளிலும் செயல்திறன் அதிகரிக்கிறது. அதாவது நமது டே டு டே ஒர்க்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுங்க தியானத்தினால். தியானத்தினால் விழிப்புணர்வு அதிகரிக்கிறது. அதாவது அவேர்னஸ், நம்மளை சுற்றி என்ன நடக்குது என்பது ஒரு அவேர்னஸ் நமக்குள்ள அதிகமாகுங்க. தியானத்தினால் சரி அல்லது தவறு என பகுத்தறியும் திறன் கூர்மையாகிறது. அதாவது நம்ம ஆக்டிவிட்டிஸ்ல எது குட்டு எது பேடு என்றதை நம்மளே டிசைட் பண்ண முடியும் தியானத்தை ஒழுங்கா மேற்கொண்டால். தியானத்தினால் சிந்தனை ஆற்றல் அபரிமிதமாக அதிகரிக்கிறது. அதாவது தாட் பவர், சிந்தனை ஆற்றல் தியானத்தில் அதிகரிக்கும். தியானத்தினால் மனபலம் மற்றும் சுயமரியாதை இயற்கையாக வலுவாகிறது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் பிளஸ் இன்னர் பவர் இன்க்ரீஸ் ஆகும், நமக்கு அதிகமாகும் தியானத்தினால். தியானத்தினால் உறவுகள் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் நிறைவானதாகவும் மாறும். நம்ம ரிலேஷன்ஷிப்பை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஃபேமிலிலையும் சரி, அமாங் தி ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஒர்க்கிங் கூட வேலை செய்கிறவங்களையும் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த திறம்பட வேலை செய்யலாம். தியானத்தினால் வாழ்க்கையின் நோக்கம் நன்றாக புரியும். அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை லைஃப் இதுதான் என்பதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம மேற்கொண்டு போகலாம் சார். அடுத்ததாக தியானத்தினால் வாழ்க்கை கொண்டாட்டமாக மாறும். வாழ்க்கை நமக்கு ஹாப்பியா இருக்கும். இதுதான் தியானத்தினால் கிடைக்கும் பலன்கள். இதை நான் உங்களிடம் தெரிவிக்க விரும்பினேன்.